அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 3 அலகு 3ல குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்வு செய்க. 1. இந்திய சட்டத்திற்கு எதிரானது. இதற்கான விடை எது வரும் அப்படின்னா, தொழிற்சாலைகளில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்தல். 2. போலியோ சொட்டு மருந்து டேஸ்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதற்கான விடை குழந்தை. போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க, ஒரு நாட்டின் விதிமுறைகளின் தொகுப்பை டேஸ் என்பர். இதற்கான விடை அரசியல் அமைப்பு. அடுத்து, பின்வருவனவற்றில் எது குழந்தைகளின் உரிமை இல்லை? இதற்கான விடை ஓட்டுநர் உரிமம் பெறுதல். அடுத்து பாருங்க, சரியா தவறா என எழுதுக. போலியோ சொட்டு மருந்தை பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை ஆகும். இதற்கான விடை சரி. 2. அனைத்து வயது குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் உள்ளன. இதற்கான விடை தவறு. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளும் வேலை செய்ய வேண்டும். விடை தவறு. குழந்தைகளை துன்புறுத்துவது தவறானது. விடை சரி. குழந்தைகள் தவறான தொடுதலை அறிந்திருக்க வேண்டும். விடை சரி. அடுத்து, பின்வருவனவற்றை பொறுத்துக. சிறார் உதவி மைய எண். விடை 1098. தடுப்பூசிகள் நோய்களிலிருந்து பாதுகாப்பு. வாஸ் சுகாதாரம். குடிமகன் ஒரு நாட்டின் உறுப்பினர். குழந்தை தொழிலாளர் சட்டவிரோதமானது. அடுத்து, பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இங்கே 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, முதல் கேள்வி, உங்கள் உடலில் யாரும் தொடக்கூடாத 3 பகுதிகள் யாவை? இதற்கான விடை உடலில் யாரும் தொடக்கூடாத 3 பகுதிகள் உதடுகள், மார்பு மற்றும் என் கால்களுக்கு இடையில் உள்ள பகுதிகள் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ள பல்வேறு உரிமைகள் யாவை? இதற்கான விடை உயிர் வாழ்வதற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை. அடுத்து, உயிர் வாழ்வதற்கான உரிமை குறிப்பு வரைக. இதற்கான விடை ஒவ்வொரு குழந்தைக்கும் குறைந்தபட்சம் தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வதாகும். வாஸ் திட்டமும் இதன் ஒரு பகுதியாகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, பங்கேற்பதற்கான உங்கள் உரிமையை எப்போதாவது நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்களா? விவரிக்க. இதற்கான விடை பங்கேற்பதற்கான உரிமையை பள்ளியில் பயன்படுத்தியுள்ளேன். பள்ளியை புதுப்பித்தல் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து கலந்துரையாடிய கூட்டத்தில் பங்கேற்றேன். அதன் பரிந்துரைகள் பின்வருவன. பள்ளியின் ஒவ்வொரு வகுப்பறையிலும் குடிநீர் வசதி இருக்க வேண்டும். 4 வகுப்பறைகளுக்கு ஒரு கழிப்பறை இருக்க வேண்டும். விளையாடுவதற்கு ஏதுவாக விளையாட்டு அறையில் சதுரங்க பலகைகள், பந்துகள், பூப்பந்து இறகுகள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து, உரிமைகள் முக்கியமானவை ஏன்? இதற்கான விடை நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒவ்வொரு குழந்தையின் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் குழந்தைகள் வாழ்வதற்காகவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்காகவும் உரிமைகள் முக்கியமானவையாக உள்ளன. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.